அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். இந்த வார்த்தையில ரலியல்லாஹு அன்ஹு வரலு அன்ஹு என்றது சிம்பிள் விஷயமும் இல்ல. அது அவர் அல்லாஹ் பொருந்திக் கொண்டான் என்றா என்ன அர்த்தம் தெரியுமா? இனிமேல் நீங்க பிற செஞ்சாலும் பரவாயில்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சீடர்கள் சொல்வார்கள், நஹ்னு அன்சாருல்லாஹ், நாங்க அல்லாஹ்வுடைய உதவியாளர்களா இருப்போம். இக்கட்டுல பக்கபலமாக நின்று உதவி செய்பவர்களுக்கு தான் அன்சார் என்ற பெயர் வரும். சும்மா உதவி என்றா மக்கா வெற்றிக்கு பிறகு வாரவங்களுக்கு நீங்க வந்து உட்காருங்க உங்களுக்கு சாப்பாடு போட்டோம் என்ற உதவி செஞ்சிருக்கிறாங்க, அதனால அன்சாரிகள் என்ற அந்த பட்டத்துக்குள்ள வர முடியாது. மக்கா வெற்றியிலே இஸ்லாமிய சாம்ராஜ்யம் நிலை பெற்று விட்டது, மிகப்பெரிய வெற்றியாகிவிட்டது. குறைசி காஃபிர் தலைவர்கள் பெரும்பாலானவர்கள் இஸ்லாத்தை தழுவக்கூடிய நிலைக்கு வந்துட்டாங்க. ஆனாலும் அதுகள மேல ஏறி அதை ஓட்டி எதிரிகளை தாக்கி போர் செஞ்சு திரும்புதல் என்றது மிகப்பெரிய கஷ்டம். சும்மா பாக்குறதுக்கு லேசா இருக்கும், சொல்றதுக்கு எல்லாம் லேசா இருக்கும், களத்துல இறங்கி பார்த்தா விலங்கும் ரொம்ப சிரமம். ரசூலுல்லாஹ் யாருடைய மேல இருக்கிறாங்க? அல்லாஹ்வுடைய தூதரை மன்னிக்கட்டும். தப்பு செய்யறாங்க ரசூலுல்லாஹ், அல்லாஹ் வந்து அவரை மன்னிக்கட்டும், பாவம் செய்யறாங்க அப்படின்றாங்க. விமர்சனம் உச்சகட்டத்துக்கு போகுது. அதுக்கு பிறகு